வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சனாதனம் த்ரீ. நான் உங்கள் வருண் ஸ்ரீவத்சன். இந்த வார கடைசியில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, திருநெல்வேலி டவுன் கரியமாணிக்க பெருமாள் கோவில்னு பேரு, நீலமணிநாத பெருமாள் கோவில்னு பேரு. இது திருநெல்வேலி டவுன்லயே இருக்கு. எங்கன்னா திருநெல்வேலி நெல்லகப்பர் கோயில் மேலரத வீதின்னு இருக்கு. அந்த மேலரத வீதியில அங்கே இருந்து அந்த தந்தி விநாயகர் கோவில் வழியா போனீங்கன்னா அந்த கோவிலுக்கு போயிடலாம். நீங்க அப்படியே நேர திருநெல்வேலி டவுன் தான் அந்த கோவில். டவுன்ல இருந்து இறங்கி மேலரத வீதி நெல்லையப்பர் கோவில்னு கேட்டாலே ஆட்டோல போயிட முடியும். ஆட்டோல போயிடலாம் அந்த கோவிலுக்கு. அந்த மாதிரியான கோவில் இது, அழகான கோவில் இது. சரி, இந்த கோவில் வரலாறு நம்ம பார்ப்போம். இந்த தாமிரபரணி மகாத்மியத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவில் எப்படின்னா, சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னுள்ள ஒரு பழமையான திருக்கோவில். பாண்டியா சேர சோழ மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட திருக்கோவில் இந்த கோவில். மூன்றாவது, இந்த கோவிலின் விசேஷமான தீர்த்தங்கள் தாமிரபரணி தீர்த்தம், பத்மநாப தீர்த்தம்னு பேரு. இந்த பத்மநாப தீர்த்தம்ங்கிறது தாமிரபரணி மகாத்மியத்துல வருது. அது மட்டும் இல்லாம இந்த கோவில தலவிருட்சம் மூங்கில் என்கிற வேணும்னா மூங்கில் சம்ஸ்கிருதத்துல மூங்கில் தான் அந்த கோவிலுக்கு தலவிருட்சம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலோட தலவிருட்சமும் மூங்கில் தான். அதனாலதான் இந்த ஊருக்கு பேரு, திருநெல்வேலியோட பேரு வேணுவனம் அப்படின்னு பேரு. திருநெல்வேலி வேணுவனம் அப்படின்னு பேரு இந்த ஊருக்கே பேரு. சரி, திருநெல்வேலின்றாலே பல சிறப்புகள் உண்டு. நெல்லையப்பர் கோவில் ஊர்ல காந்திமதி அம்மன், திருநெல்வேலியில இந்த பெயர்கள்லாம் ரொம்ப பிரசித்தம். காந்திமதி, கோமதி, இந்த பெயர்லாம் ரொம்ப ரொம்ப பிரசித்தம். வீதிக்கு வீதி வச்சிருப்பாங்க பெண்மணிகளுக்கு இந்த பேர். அடுத்தது வேற என்ன, திருநெல்வேலினால பல பேருக்கு இந்த இருட்டுக்கடை அல்வா தான் ரொம்ப ரொம்ப விசேஷமா தெரிஞ்ச விஷயம். அதுதான் இருட்டுக்கடை அல்வா. இந்த விஷயங்கள்லாம் உள்ளடக்கிய பல ஊர் கொண்டது திருநெல்வேலி. சரி, இந்த திருநெல்வேலியில இந்த பெருமாள் கோயிலை கொஞ்சம் பார்ப்போம். முன்னாடி சுமார் 200-500 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாருமே இல்லாத ஒரு அடர்ந்த ஒரு ஒரு அழகிய பசுந்தோலைகளாக திருநெல்வேலி அமைந்து இருந்தது. தாமிரபரணி நதிக்கரை ஓரத்துல ஒரு நதி தான் கம்பா நதியின் பேரு. கம்பா நதிங்கிறது தாமிரபரணிக்கு இன்னொரு பேரு. அந்த இடத்துல வியாச மகரிஷியோட சிஷ்யர் பைலர் அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார். இந்த மகரிஷி என்ன பண்ணார்னா, இதே கம்பா நதிங்கிற தாமிரபரணி நதிக்கரை ஓரத்துல அமர்ந்து, அப்ப இந்த பெருமாள் கோவிலே கிடையாது இந்த இடத்துல, அந்த நீலமணிநாத பெருமாள்ங்கிற கரியமாணிக்க பெருமாள் கோவில். அப்ப என்ன பண்ணாருன்னா, அந்த தாமிரபரணி அமைதியான பசுஞ்சோலையான தோப்புகள் வளங்கள் நிறைந்த தாமிரபரணி நதிக்கரை ஓரத்தில் பெருமாளை மானசீக மரணத்தை தியானித்து கொண்டிருந்தார். தன்னுடைய இஷ்ட தெய்வமான திருமலை திருப்பதி ஏழுமலையான் என்கிற திருவேங்கடமுடையானை மனதில் நினைத்து தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப மானசீக தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது 1 கோடி நீலோத்பல மலர் புஷ்பம், சங்கு புஷ்பம்னு பேர் அதுக்கு, அந்த சங்கு புஷ்பங்களால அர்ச்சித்து கொண்டிருந்தாராம் மாதவனை, திருவேங்கடமுடையானை. அப்ப என்ன ஆச்சா, இந்த 1 கோடி நீலோத்பல புஷ்பங்கள்லாம் ஒரு நீல ரத்னமா மாறி என்ன ஆச்சா, பெருமாள் அப்படியே இந்த நீல ரத்ன நிறத்துல காட்சி கொடுத்தாரு. எப்படி திருப்பதியோட திருவேங்கடமுடையானே இவருக்கு காட்சி கொடுத்தாரு அகமகிழ்ந்து, இவருடைய வைப்பாட்டில் மகிழ்ந்து நீலமணிநாதரா. அப்ப என்ன வரம் வேண்டும் உங்களுக்குன்னு கேட்டாராம் முனிவரை, பைல முனிவரை பார்த்துட்டு. முனிவரும் லோகத்தின் மக்கள் உயும் பொருட்டு ஒண்ணு கேட்டாரா, பரந்தாமா நீ இங்கே இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும், அவர்களுக்கு வாரி வரங்களை வழங்க வேண்டும்னு கேட்டுட்டார். இங்கே இருந்து அருள்பாலிக்க வேண்டும் அப்பா கோவில் கொண்டுனாராம். பெருமாளும் அகமகிழ்ந்து இந்த வரத்தை அளித்தார். பிறகு இந்த ஊர்ல கோவில் எழும்பியது எப்படின்னா, அந்த காலத்துல இந்த ஊரை ஆட்சி பண்ண 2 ராஜாக்கள் இருந்தாங்க. மணப்படை வீடு ராஜாவும் இந்த மாவட்டத்துல 2 ராஜாக்கள். இந்த 2 ராஜாக்களை கூட்டு பெருமாள் என்ன பண்ணாருன்னா, அவர்கள் கனவில் தோன்றி மார்த்தாண்டராக மணப்படை வீடு ராஜா 2 ராஜாக்கள், சதுர்வேதி மங்கல ராஜாக்கள்னு பேரு, பாண்டிய மன்னன் ஒருவருக்கும் கூட்டு என்ன சொன்னாருன்னா, பெருமாள் இந்த ஆண்ட குறுநீல மன்னனுக்கும் என்ன சொன்னார்னா, இந்த இருவருக்கும் என்ன சொன்னார்னா, கனவுல கோவில் கட்டுமாறு கட்டளையிட்டார்னு சொல்லப்படுகிறது. பிறகு இந்த ஊரில் கோவில் கட்டப்பட்டது. பிறகு ராஜராஜ சோழன் இந்த கோவிலுக்கு வழிபட்டதாக அதாவது சோழர்கள் பாண்டிய நாட்டுக்கும் படையெடுத்தார்கள்னு சொல்லப்படுகிறது வரலாறுகளில். ராஜராஜ சோழன் இந்த கோவிலில் வழிபட்டவனால் இந்த பெருமாளை கரிய மாணிக்கமே என்று அழைத்தவனால் இந்த பெருமாளுக்கு கரிய மாணிக்க பெருமாளுங்கிற திருநாமம் ஏற்பட்டது. கரியா மாணிக்கமேன்னு ராஜராஜ சோழன் கூட்டவினால. அது மட்டும் இல்லாமல் சுமார் 5000 ஆண்டுடைய கல்வெட்டுகள் இந்த கோவிலில் ஒன்று கிடைக்கின்றன. இந்த கோவில ராஜராஜ சோழன் திருப்பணி செய்ததாகவும், இந்த கோவிலுக்கு பேர் ராஜராஜ சோழ சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற பேரும் இருக்கின்றன. ராஜராஜ சோழன் இந்த பெருமாளை கரியமாணிக்க பெருமாள்னு
கூப்பிட்டதாக கல்வெட்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், ஆராய்ச்சியாளர்கள். அது மட்டும் இல்லாம இந்த ஊரை குலசேகர பாண்டியன் என்கிற மன்னன் கூட மிகப்பெரிய மதில்கள் பிராகாரங்களை எல்லாம் கட்டு வைத்தான். இந்த ஊருக்கு குலசேகர சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற பெயரும் உண்டாகிவிட்டது அப்படின்னு சொல்லுகிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். ரைட்டு. இப்ப இந்த கோவில் இருக்கக்கூடிய பெருமாள்கள் 3 பெருமாள்களை பார்க்கும் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அழகிய வரலாறு உண்டு. முதல்ல எழுந்திர பெருமாள் பைல மகரிஷிக்கு காட்சி கொடுத்த பெருமாள் அவர் தான் நீலமணிநாத பெருமாள் என்கிற மூலவரானவர் கரியமாணிக்க பெருமாள், உற்சவர் நீலமணிநாத பெருமாள்னு பேர் அவருக்கு. சரி, அடுத்த பெருமாள் இந்த கோவில்ல கிடந்த திருக்கோலத்தில் இருக்கிற அனந்த பத்மநாபன் பேரு. இவர் இங்க எப்படி எழுந்தருள்ளார் அப்படின்னு பார்ப்போம். இந்த கோவில்ல கலிங்கரியம்மன்ற பட்டர் ஒருத்தர் இருந்தார். இந்த பட்டர் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் பெருமாள் கிட்ட தினமும் பூஜையெல்லாம் முடிஞ்சோன்னு அவர்கிட்ட பேசுவது வழக்கமா, பெருமாளும் பேசுவார் கூட. ஒரு நாள் என்ன ஆச்சா, ஒரு நாள் பட்டர் பெருமாள்கிட்ட பேசும்போது, ஏன் பெருமாளே எப்பொழுது நின்றுட்டே இருக்கிற உனக்கு கால் வலிக்காதான், நான் பிடிச்சு விடட்டமான்னு கேட்டுட்டு அங்கிலிருந்து இந்த கைங்கரியம் பண்ணாராம். பெருமாளுக்கு காலை பிடித்து விட்டு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தாராம். ஒரு நாள் வயசு தளர்ச்சியின் காரணமாக அவரால் அந்த கைங்கரியத்தை சரியா பண்ண முடியலையா. இதனால பெருமாள் என்ன சொன்னாராம், பக்தா கவலைப்படாத. இதனால அவர் வருத்தம் விட்டுறாராம். பக்தா கவலைப்படாத, நான் உனக்கோசரமே பாம்பனையில நான் பள்ளி கொள்கிறேன், எனக்கு கால் வலிக்காது, கவலையே படாத, நான் அந்த கோவில்ல எழுந்தருள்றேன் தன்னுடைய பக்தனுக்கோசரம். மறுநாள் காத்தால் அதிசயம் பெருமாள் ஸ்ரீதேவி பூமாதேவி நாபி கமலத்துல பிரம்மாவோட அனந்த பத்மநாபன ஆதிசேஷன் மேல பயணம் கொண்ட திருக்கோலத்துல எழுந்தருள்ளார் இந்த கோவில்ல. சோ அதனால அதிசயம் கோவில் பிரகாரத்தில் அனந்த பத்மநாபனா தானே எழுந்தருளிட்டார். அதே போல பெருமாள் இங்க அமர்ந்த திருக்கோலத்துல எவ்வாறு எழுந்தருள்னார்னு பார்ப்போம். இப்ப நின்ற பெருமாள் வந்தாச்சு பைல மகரிஷிக்கு. பக்தர் பட்டாச்சாரியாரோட குறை தீர்க்கிறது அனந்த பத்மநாபனா எழுந்தருள்னார். இப்ப பக்தரோட குறையை தீர்க்கிறதுக்கு இவர் அமர்ந்த திருக்கோலத்துல லட்சுமி நாராயணரா எழுந்தருள்னார் அப்படின்றது சொல்லுவாங்க. எப்படின்னு பார்ப்போம். ஒரு பிராமண பக்தர் இருந்தாராம். பக்தர் அவருக்கு 8 பொண்ணு. கல்யாணம் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாராம். உடனே இந்த கோவில்ல பெருமாளை பிரார்த்திச்சா, பெருமாளே நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் பொண்ணுக்களுக்கு எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் முடிய காலத்துல, அதனால நீ எனக்கு லட்சுமி நாராயணரா காட்சி கொடுப்பான்னு வேண்டினாரா அந்த ஊர் பெருமாளை மனமுருக்கி. மறுநாள் இந்த கோவிலுக்கு ஒரு பக்தர் உடனே இந்த கோவில்ல கொண்டு பிராகாரத்துல ஒரு லட்சுமி நாராயணன் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு போயிட்டார். ஏன் தெரியுமா, பார்த்தா அவ ஊர் கோவில்ல வைக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த ஊர் கோவில்ல பிரதிஷ்டை பண்ணிட்டாராம். ஆச்சரியம். இந்த பக்தர் மறுநாள் இந்த பக்தர் கோவிலுக்கு பெருமாளை வழக்கமா சேவிக்க போகும்போது பார்த்தபோது ஆச்சரியம் பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்துல லட்சுமி நாராயணரா எழுந்தருள்ட்டார். இந்த எளியவனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அருள் புரிதிரே பெருமாளேன்னு நன்றி உணர்வோட மெய் சிலிக்க பக்தர் பார்த்தாராம். அதற்கு பிறகு இங்க அமர்ந்த அது மட்டும் என்ன சொல்லவா வேணும், இந்த பக்தரோட 8 பொண்ணுக்கும் ஜாம்னு கல்யாணம் நடந்துவான் நல்லபடியா. இன்னமும் கூட இந்த கோவில்ல பார்த்ததுன்னா என்ன விசேஷம்னா, திருமண தடையால் வருந்தும் பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் தினமும் தனி 48 நாள் ஒரு மண்டலம் லட்சுமி நாராயணன் முன்பு நெய் விளக்கு ஏற்றி வைத்தால் திருமண தடை நீங்கி அவர்களுக்கு சீக்கிரம் கெட்டி மேளம் கேட்கும் என்பது இன்றும் நடக்கும் ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இன்னும் பல விசேஷ சன்னதிகள் அமைந்துள்ளன. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல பார்த்தேன்னா காணவத்தீஸ்வர லிங்கம் ஒரு லிங்கம் இருக்கு. சிவன் கோவில்ல பெருமாள் கோவில்ல லிங்கம் இருப்பது மிக மிக அதிசயம் தான். சில கோவில்களில் சிவனும் எழுந்தருள்ளார் இந்த கோவில்ல. அடுத்தது இந்த கோவில்ல பார்த்ததுன்னா வேணுகோபாலனும் எழுந்தருள் இருக்கார். கோவில் வாசல் ஒரு பஜன மடம் இருக்கு, அங்க வேணுகோபாலன் தனது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. புல்லாங்குழல் ஊதும் கண்ணனாக எழுந்தருளி இருக்கின்றார். அடுத்தது இந்த கோவில்ல பார்த்ததுன்னா தாயார், குறிப்பாக தாயார் 2 தாயாராக எழுந்தருளி இருக்கின்றார். ஒருவர் கோதாவள்ளி தாயாராகவும் இன்னொரு சங்கமவள்ளி தாயாராகவும் எழுந்தருளி இருக்கின்றார். இந்த கோவில்கள் 2 தாயார் உண்டு மொத்தம். அதுக்கப்புறம் இந்த கோவில்ல பிராகாரத்துல பார்த்தீங்கன்னா வேற யாருன்னா எழுந்தருளி இருக்காங்கன்னா ஆழ்வார்கள், குறிப்பாக 12 ஆழ்வார்கள். அதுல நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், அப்புறம் பெரிய ஆழ்வார், மற்ற ஆழ்வார்கள், அப்புறம் விஸ்வக்சேனர், அப்புறம் பாண்டுரங்கன், ஆண்டாள் இவாள்லாம் எழுந்தருளி இருக்கிறார்கள் இந்த கோவிலில் வேணுகோபாலன் பாமா ருக்மணியுடன். அதற்கு பிறகு என்ன சன்னதி இருக்குன்னா இந்த கோவில்ல அதாவது இந்த கோவில் இன்னொரு விஷயம், தெற்கு நோக்கி ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு இந்த கோவில்ல. இதுவும் ஒரு சிறப்பு, வேற எந்த கோவிலும் இல்லாத ஒரு அமைப்பு இந்த ஆஞ்சநேயர் சன்னதிக்கு உண்டு.
அடுத்தது என்னதுன்னா, இந்த கோவில்ல இவருடைய சன்னதி இருக்கு. என்னதுன்னா, நெல்லை கோவிந்தராஜ பெருமாளுக்குன்னு ஒரு தனி சன்னதி உண்டு. நெல்லை கோவிந்தராஜ பெருமாளுங்கிறவர் குறிப்பா பார்த்தேன்னா திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில்ல மட்டும்தான் உண்டு. இந்த கோவிலும் நெல்லை கோவிந்தராஜ பெருமாளுக்கு சன்னதி இருக்கிறது இன்னும் தனி சிறப்பு. இதே மாதிரி மூங்கில் விருத்தத்துக்கு அடியில சிவலிங்கம் இருக்கின்றது இந்த கோவிலில். இப்ப கோவிலை தரிசனம் பண்ணுவோமாக. இது தென் திருப்பதி என்று அழைக்கப்படுகின்றது. ஏனென்றால் திருவேங்கடமுடையான பைல மகரிஷி காட்சி கொடுத்தவனால இந்த சன்னதிக்கு பெருமாள் திருவேங்கடமுடையானாகவே கரியமாணிக்க பெருமாளாக காட்சி கொடுக்கின்றார். இதுவும் இந்த கோவில திருப்பதியில 7 துவாரங்களை கடந்து செல்லுமா போலதான் இந்த கோவிலும் அமைஞ்சிருக்கு. அதாவது எப்படின்னா, உள்ள போனா நேரம் மகா மண்டபம், துவார மண்டபம், அதாவது பந்தல் மண்டபம், அடுத்தது மகா மண்டபம், அடுத்தது கருட மண்டபம், அடுத்தது உற்சவ மண்டபம், அடுத்தது அர்த்த மண்டபம். இந்த அர்த்த மண்டபம், மகா மண்டபம், திருமஞ்சன மண்டபம், அர்த்த மண்டபம், இந்த 7 மண்டபத்தையும் தாண்டிதான் போகணும். அப்படியே கருட மண்டபம் கிட்ட போகும்போது பெருமாளை நோக்கி கருடாழ்வார் அழகிய திருக்கோலத்தில் நின்று கொண்டிருக்கிறார். தனியாக சன்னதி கருடனும் இருக்கின்றார் இந்த கோவில்ல. நேர மூலஸ்தானத்துக்குள்ள போகும்போது முதல்ல பார்க்கும்போது யாருன்னா, உற்சவர் நீலமணிநாத சுவாமி எழுந்தருளியிருக்கார். அவர் தான் உற்சவமூர்த்தி ஸ்ரீதேவி பூமாதேவியோட எழுந்தருளியிருக்கார். நித்யோத்சவர். இவருக்குதான் திருமஞ்சனம் பண்ணக்கூடிய மூர்த்தி இவர் தான். இவர் திருமஞ்சனம் மூர்த்தியின் பேரு. கௌதுகர்னு திருநாமம் இருக்கு. திருமஞ்சனம் கண்டருள்ற மூர்த்தி. கூட சக்கரத்தாழ்வார், செல்வர், பலிவேதரி எல்லாரும் எழுந்தருளி இருக்கா. கௌதுகர் எல்லாரும் தாளகிராம மூர்த்திகளோட எழுந்தருளி இருக்கார். வரிசையா அப்படியே மூலஸ்தானத்துக்கிட்ட போனா ஆழ்வார் ஆச்சாரியர்களோட உற்சவ மூர்த்திகளோட எழுந்தருளி இருக்கார். நேரம் இந்த பக்கம் பிராகாரத்துல பாத்தீங்கன்னா, தெற்கு பக்கம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வடக்கு கோவிலோட வடக்கு பிராகாரத்துல மடப்பள்ளி இருக்கு. இந்த மடப்பள்ளி கிட்ட ஸ்ட்ரெயிட்டா போனேன்னா அப்படியே லட்சுமி நாராயண பெருமாள் தனது எழுந்தருளி இருக்கார். மடப்பள்ளியா, மடப்பள்ளிக்கு அப்படியே கிட்ட போனேன்னா ஆழ்வார் ஆச்சாரியர்களோட சன்னதி, மூலவ மூர்த்திகளோட சன்னதி, வில்பச்சேனரோட. அடுத்தது இந்த பக்கம் போனானா இப்படி நேர போனேன்னா இந்த பக்கம் வர்றது தெற்கு பிராகாரம். தெற்கு பிராகாரத்தோட சன்னதிகள்ல பார்த்தேன்னா நேரடியா அனந்த பத்மநாப சுவாமி, அப்புறம் இவர் பக்கத்திலேயே லட்சுமி நாராயண பெருமாள் எழுந்தருளி இருக்கா. அதுக்கப்புறம் வேற என்ன சன்னதிகள் இருக்குன்னா, அந்த கோவில்ல மூங்கில் விருட்சம், இப்படியே பிராகாரம் வரும்போது மூங்கில் விருட்சம், அதுக்கே லிங்கமூர்த்தி இருக்கு. அதுக்கப்புறம் நெல்லை கோவிந்தர், ஆஞ்சநேயர் சன்னதிகளுடன் இவா எல்லாரும் எழுந்தருளி இருக்கா. பிராகாரத்திலே தாயார்கள் இருவருடைய சன்னதியும் எழுந்தருளி இருக்கார். இப்ப மூலஸ்தானத்துக்கு வருவோம். நேர மூலஸ்தானத்தை அர்த்த மண்டபம் தாண்டி கர்ப்பகிரகத்துல மூலஸ்தானத்துல பெருமாளை பார்க்கிறோம். மூலவர் கரியமாணிக்க பெருமாள்னு திருநாமம். எந்த பைல மகரிஷிக்கு காட்சி கொடுத்தாரோ அதே பெருமாள். இந்த கை எப்படின்னா அவருடைய விசேஷ அமைப்பு, முத்திரையே அழகா இருக்கும். அதாவது ஒரு கையில நடுவிரலையும் மடக்கி மோதிர விரலையும் மடக்கி அப்படியே நீலோத்பத புஷ்ப முத்திரையில அப்படியே தன்னோட கையை காட்டின்னு இருக்காரு. அப்படியே எப்படின்னா, உங்களுடைய வாழ்வையும் நான் இந்த நீலோத்பல மரலை போல் மலர வைப்பேன் அப்படிங்கிற அந்த புஷ்ப முத்திரை காட்டுறார் பெருமாள். இன்னொரு கை இடுப்புல வச்சுட்டு இருக்கார். கையில சங்க சக்கரம் எழுந்தருளி இருக்கின்றது. திருவேங்கடமுடைய மாதிரியே சங்க சக்கரம் எழுந்தருளி இருக்கார். வலது புறத்துல ஸ்ரீதேவி தாயாரும் பூமாதேவி தாயாரும் எழுந்தருளி இருக்கா இந்த கோவில்ல. அப்புறம் சன்னதிகளுடன் தனியா எழுந்தருளி இருக்கார். ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளி இருக்கார். மற்றும் இந்த கோவில்ல வேற என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த 3 பெருமாள்களும் வரம் கொடுப்பதில் வல்லவர்கள். எப்பொழுதும் பெருமாள் கேட்ட வரத்தை கொடுப்பார்தான், தட்டமாட்டாங்க. நல்ல கோரிக்கைகளை கேட்கும் போது எப்பயுமே வரம் தரும் வரதனே அவன். எப்படின்னா, இந்த கோவில்ல முதல்ல அதாவது திருமண தடை நீங்க லட்சுமி நாராயணரை வழிபடுதலும், மற்றும் ஒருத்தருக்கு கல்வி செயல்கள், ஒரு காரியம் செய்யும் போது காரிய தடை நீங்குவதற்கும் கல்வி ஞானம் ஏற்படுவதற்கு அனந்த பத்மநாபனையும் கிடந்த கோல பெருமாள். அது மட்டும் இல்லாமல் மகப்பேறு, அப்புறம் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு நீலமணிநாத பெருமாளையும் வழிபடுவதால் இந்த 3ம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில வேண்டிய அத்தியாவசியம் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பெருமாளுடைய இந்த 3 பெருமாள்கள் அருளால. மற்றும் இந்த கோவில் என்னவென்னா, தை மாசம் பஞ்சகருட சேவை நடைபெறும். அதாவது 5 பெருமாள்கள் திருநெல்வேலியுடைய மேலரத வீதியில எழுந்தருள்வார்கள். நெல்லையப்பன் கோவில்கிட்ட எழுந்தருளி தீபாராதனை கண்டருள்வார்கள், கற்பூரஹாரத்தை கண்டருள்வார்கள். யார் யார் என்றால், திருவேங்கடநாதபுரம் பக்கத்திலே இருக்கு, திருநெல்வேலி பக்கத்துல திருவேங்கடநாதபுரம் ஸ்ரீ வெங்கடநாத பெருமாள் என்கிற ஸ்ரீனிவாச பெருமாள், மேலரத வீதி ஸ்ரீனிவாச பெருமாள், சங்காணி வரதராஜ பெருமாள், அப்புறம் மேலநத்தம் வரதராஜ பெருமாள், அப்புறம் திருநெல்வேலி டவுன் வரதராஜ பெருமாள், அப்புறம் கரியமாணிக்க பெருமாள். 6 பெருமாளும் எழுந்தருளி கருட சேவை கண்டருள்வார்கள் இந்த கோவில்ல. தை மாசம் ரொம்ப ரொம்ப விசேஷ கருட சேவை. அது மட்டும் இல்லாம ரத சப்தமி அன்னைக்கு திருமலை போலவே பெருமாள் 8 வாகனத்திலும் காட்சி கொடுப்பார். அப்படியே திருமலை போலவே ரத சப்தமி அன்னைக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோயில பங்குனி மாசம் 10 நாள் விசேஷ பிரம்மோற்சவம் உண்டு. அப்ப 10ஆம் நாள் திருத்தேர், 8ஆம் நாள் திருத்தேர் ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த கோவில்ல ரதாரோகணத்தோட.
அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில வேற விசேஷ திருவிழாவான ஆவணி மாசம் கோகுலாஷ்டமி, ஆவணி மாசம் வர கோகுலாஷ்டமி, அதுக்கப்புறம் இது வேற என்ன விசேஷங்கள், புரட்டாசி மாசம் அன்னைக்கு கருட சேவையில எழுந்தருளி பெருமாள் சேவை சாதிப்பார். அப்புறம் மார்கழி மாசம் பகல் 10 நாள், அப்புறம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் என்ன பண்ணுவார்னா சயன திருக்கோலத்துல எழுந்தருளி காலையில பரமபத வாசல் திறப்பு முடிஞ்சோன்னு அன்னைக்கு முழுக்க காத்தாலேன்னு சாயந்தரம் சயன திருக்கோலத்துல சேவை சாதிப்பார். பக்தர்களுக்கு ஸ்ரீதேவி பூமாதேவியோட பார்க்கடல் நாதரா கிடந்த திருக்கோலத்துல. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல வேற என்ன விசேஷம் என்றால், மார்கழி தோறும் வைகுண்ட ஏகாதசி, அப்புறம் ஆவணி மாசம் வர கோகுலாஷ்டமி, புரட்டாசி சனிக்கிழமை கருட சேவைகள் போன்ற எல்லா விசேஷங்களும் இந்த கோவில்ல நடக்கும். குறிப்பா சிரவண நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா இங்க எழுந்திரு இருக்கிற திருவேங்கடமுடையான். ஆக இந்த கோவில்ல இந்த 3 பலன்களையும், அதாவது என்னதென்றால் திருமண தடை நீங்குதல், ஒருத்தருக்கு அதாவது வரிசையா சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஏற்படுறதுக்கு வேலை வாய்ப்பு, அதுல காரிய தடை நீங்குதல், அப்புறம் நல்ல கல்வி ஞானம், முதல்ல கல்வி ஞானம் வேண்டும், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு வேண்டும், அடுத்தது காரிய தடை இல்லாமல் வாழ்க்கை இருக்க வேண்டும், அப்புறம் திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பேரு கிடைக்க வேண்டும். இந்த 5 அருளக்கூடிய ஒரே பேர், 3 பெருமாளும் இருக்கிற ஒரே கோவில் என்னதுன்னா இந்த திருநெல்வேலிக்கு டவுன் கரியமாணிக்க பெருமாள் கோவில் என்கிற நீலமணிநாத சுவாமி கோவில்னு பேரு. ரொம்ப ரொம்ப விசேஷமான பெருமாள் இவர். அடுத்தது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல வர பிப்ரவரி 30 தான் கும்பாபிஷேகம் ஆச்சு. வானமாமல மட ஜிஆர் சுவாமியுடைய மேற்பார்வை அத்தியட்சத்துல ஆட்சி இந்த கோவில கும்பாபிஷேகம் இப்பதான் நடந்தது இந்த கோவிலுக்கு. ஆக இந்த ஒரு தடவையாவது இந்த திருநெல்வேலி டவுன்ல இருக்கக்கூடிய நீலமணிநாத பெருமாள் என்கிற கரியமாணிக்க பெருமாளை சேவிக்க இங்க கேட்கிற வரத்தை இந்த 3 பெருமாளும் அருள்வாருங்கிறது நிச்சயத்துல திண்ணம். ஒரு தடவையாவது போயிட்டு அவரை சேவிக்குவாங்க. நன்றி, வணக்கம்.